வெல்கம் டு டேஸ்டி குக். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு பன்னீர் மசாலா ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, தோசை, நான், பரோட்டா, வெரைட்டி ரைஸுக்கு எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகுங்க. அந்த மாதிரி நம்ம ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க பன்னீர் மசாலா. இது பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாங்க. டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, அப்படியே விட்டுடுறீங்க. வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம பன்னீர் மசாலா ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. அதுக்கு நான் ஒரு பாக்கெட் பன்னீர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். பன்னீர் ஒட்டி இருந்தால் நம்ம உடச்சி விட்டுக்கலாம். இப்போ இதில் நான் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன், மிளகாத்தூள், மஞ்சள், உப்பு தேவைக்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதை இப்போ நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறலாம். நம்ம தண்ணி தெளிக்க வேண்டாம், ஏன்னா பன்னீர்லேயே நமக்கு ஈரப்பதம் வரும். ஒரு 5 நிமிஷம் நம்ம ஒரு செகண்ட் நம்ம வச்சுருக்கும்போது அப்போ அந்த பன்னீர்லேருந்து நமக்கு தண்ணி விட தொடங்கிடும். அதனால நமக்கு அந்த ஈரப்பதமே போதும். நம்ம மேற்கொண்டு நம்ம தண்ணி விட வேண்டாங்க. கரெக்டாக வரும். அந்த மசாலா எல்லாமே நமக்கு பன்னீரில் அப்செட் பண்ணிக்கிறோம். இப்போ இது இருக்கட்டும். ரொம்ப ஹார்டாக போட்டு அழுத்தி பிணைய வேண்டாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானது நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடானது நான் அதில் பன்னீரை சேர்த்துக்கிறேன். பன்னீரை சேர்த்துட்டு நம்ம லைட்டாக கொஞ்சம் எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். இப்போ திருப்பி கொடுத்துக்கலாம். இப்போ நான் பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அதே எண்ணெயில் கொஞ்சமாக சோம்பு, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய் அதை கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு இப்போ அதில் நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அதையும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதில் நான் தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு உப்பு போட்டு வதக்கிக்கிறலாம். அஞ்சு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு மூடி போட்டு வதக்கி எடுத்துக்கிறலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம பொடியெலாம் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே பன்னீரை நம்ம பொடி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம். மிளகாய் போட்டுருக்கோம். அப்போ பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கிட்டால் போதும். விருப்பத்துக்கு தக்கன மிளகாய் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள், சோம்பு, பெப்பர், ஜீரகம், மல்லித்தூள். இப்போ இதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். பொடியெல்லாம் நல்லா மசாலா வடை எல்லாம் போயிடுச்சு. கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி விட்டு நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு எடுத்துக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம எடுத்துக்கிறலாம்.
இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பன்னீர் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தீங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் உங்களுக்கு கொஞ்சமாக ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் பால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் எடுத்து, இல்லைன்னா இதுவே நமக்கு போதும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா பன்னீரே நம்ம உப்பு போட்டு எல்லாமே நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி தான் எடுத்துருக்கோம். அதனால நமக்கு அதிக நேரம் நமக்கு குக் பண்ண வேண்டாம். ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி போட்டு எடுத்துக்கிறலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்த்துக்கலாம். பார்த்திங்களா, அருமையான பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இது சப்பாத்தி, நான், தோசை எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகுங்க. சொல்லவே வேண்டாம், சொல்லிக்கிட்டே போகலாம். அருமையாக இருக்குங்க. தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே லைட்டாக நம்ம இது மேலே கரம் மசாலா பொடி தூவி இறக்கிடலாம். ஃப்ளேவரு அவ்வளோ ஜம்முன்னு எடுத்து கொடுக்குங்க. கமகமன்னு இருக்கும் பன்னீர் மசாலா. இப்போ கொஞ்சமாக மல்லி இலை தூவி கொடுத்துக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அருமையான பன்னீர் மசாலா இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதுபோல் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.